நம்ம ஃபர்ஸ்ட் லேடி டிசைனர் அவங்களுடைய எக்ஸ்க்ளூசிவான ஸ்டிச்சிங் யூனிட்ல தாங்க இருக்கும். ஸோ அவங்களுடைய பிளவுசஸ் தான் பார்க்க போறோம், கஸ்டமைஸ்டு பிளவுசஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு சாரி கம் பிளவுஸ் அண்ட் ஒரு டிஃப்ரெண்ட் சாரி கம் பிளவுசஸ்லாம் வந்திருக்கு. என்ன மாதிரியான பேட்டர்ன்ஸ், என்ன மாதிரி ஆரி ஒர்க் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி ஸ்டிச்சிங் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத லைவ்ல பார்க்கலாம். ஸோ நீங்க எந்த லொகேஷன்ல இருந்தாலும் உங்களுக்கு சர்வீஸ் அவைலபிள் இருக்கு. ஆன்லைன் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஆல் ஓவர் வேர்ல்டு ஷிப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. மெஷர்மெண்ட் நீங்க ஆன்லைன் மெஷர்மெண்ட்டே கொடுத்துடலாம். அதுக்கு உங்களுக்கு சைஸ் சார்ட் அனுப்புவாங்க. அந்த சார்ட் பார்த்துட்டு உங்களுடைய சைஸ் மெஷர்மெண்ட் நீங்க மென்ஷன் பண்ணி அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச்சிங் பக்காவா பண்ணி கொடுத்துருவாங்க. ஹலோ பூர்ணிமா ரமேஷ் மேம், ஹாய் பிரியா மேம், வெரி குட் மார்னிங், தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங். ஹலோ கீதாஜி மேம், நல்லா இருக்கேன் மேம், நீங்க எப்படி இருக்கீங்க? சோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் லேடி டிசைனரோட ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி. தேங்க்யூ பூர்ணிமா ரமேஷ் மேம். சோ ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி அப்படிங்கறதுனால அவங்க சூப்பரான ஒண்ணல்ல ஐஸ்கிரீம், லெமன் ஜூஸ், ஸ்வீட். சரி ஓகே மேம், சொல்லாதீங்க லைவ்ல. கண்ணு பட்டுருமா? சுத்தி போட்டுறேன். யார? கவியக்கா. ஐயோ கவியா அடிப்பா. கவிய சுத்தி போட்டுறாளாம். சோ இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் லேடி டிசைனர் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி. சோ ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஆஃபர் கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏப்ரல் 16th இருந்து 22nd வரைக்கும் ஸ்டிச்சிங் கனெக்ட் ஆகுறவங்களுக்கு 10% ஃபிளாட் ஆஃபர் இன் ஸ்டிச்சிங் அமௌண்ட்ல. ஸ்டிச்சிங்க்கு நீங்க கொடுக்க போற அமௌண்ட்ல, தட் இஸ் டோட்டல் அமௌண்டா இல்ல பெர் பிளவுஸ் கடா? சரி மேம், சரி நம்ம பெர் பிளவுஸ்னே சொல்லிடலாம். நம்ம தானே. சோ ஒரு பிளவுஸுக்கு நீங்க என்ன பேட்டர்ன் கொடுத்திருந்தாலும் அதுக்கு வரக்கூடிய அமௌண்ட்ல இருந்து 10% ஃபிளாட் ஆஃபர் கொடுக்குறாங்க. சூப்பரான ஆஃபர், யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வேற வெட்டிங் சீசன் அப்படிங்கறதுனால. தேங்க்யூ கீதாஜி மேம். வெட்டிங் சீசன் அப்படிங்கறதுனால நிறைய பேருக்கு பிளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ண வேண்டி இருக்கும். சோ நீங்க மட்டும் இல்லாம உங்க ஃபேமிலிக்கும் ரெஃபர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் லேடி டிசைனர் பத்தி சொல்லணும் அப்படின்னா அவங்களுடைய ஸ்டிச்சிங் அண்ட் பேட்டர்ன் வந்து ரொம்ப யூனிக்கா இருக்கும். அண்ட் நம்ம என்ன மாதிரி கேக்குறோமோ அதே மாதிரி டிட்டோ பண்ணி கொடுப்பாங்க. சர்வீஸ்ல அவங்களை அடிச்சுக்க ஆளே இல்ல அப்படின்னு சொல்லலாம். சோ கஸ்டமர் சர்வீஸ் ரொம்ப நல்லா இருக்கும். அவுட் ஆஃப் கண்ட்ரில இருந்து நிறைய கஸ்டமருடைய ரிவ்யூஸ் வந்து எங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு கஸ்டமரும் சூப்பரான ரிவ்யூஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க. சோ இந்த வீடியோவை ஆஃப்டர் த லைவ் நிறைய பேர் கண்டிப்பா பாப்பீங்க. சோ தேங்க்யூ சோ மச் உங்க எல்லாருடைய சப்போர்ட்காகவும், ஃபர்ஸ்ட் லேடி டிசைனர் சௌமியா மேம் சார்பாகவும், BWS சார்பாகவும் உங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். சோ இன்னைக்கு லைவ்க்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் சாரி வந்து ஒரு செலிபிரிட்டியோட சாரியை பார்க்க போறோம். நல்ல வேலை என்ன பிரிச்சு பிரிச்சு கொடுத்துட்டு இருப்பா. நானும் பொரட்டாதான் சொல்லணும்னு நினைக்கிறேன். கசக்கிட்டாடா இங்க பாருடா. ஒண்ணும் கசங்கல மேம், நல்லா இருக்கு. ஆக்சுவலி இந்த சாரி வந்து ஒரு செலிபிரிட்டி. நீங்களே யாராவது கெஸ் பண்ணுங்கப்பா யார் அந்த செலிபிரிட்டின்னு. இங்க பாருங்க, ஒரு சூப்பரான கலம்கரி காட்டன் சாரி லைவ்ல இருந்து ஸ்பான்சர் வந்திருக்கு. அண்ட் ஸ்டிச்சிங் ஸ்பான்சர் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் லேடி டிசைனர் தான். நம்ம வேர் பண்ற சல்வார்ல இருந்து பிளவுஸ்ல இருந்து எல்லாமே ஃபர்ஸ்ட் லேடி டிசைனர் அவங்களுடைய ஸ்பான்சர் தான். சோ இந்த சாரி வந்து ப்ரீ பிளேட் பண்ணிருக்காங்க. நான் வேர் பண்ணும்போது ஒரு ஃபங்க்ஷனுக்காக இதை ரெடி பண்ணிருக்கேன். இதை நான் வேர் பண்ணும்போது கண்டிப்பா போட்டோ அண்ட் வீடியோஸ் லோட் பண்றேன். சாரியும் உங்களுக்கு மல்டிபிள்ஸ் கிடைக்கும். பிளவுஸ் ஸ்டிச்சிங் சூப்பரா பண்ணிருக்காங்க. இதுல ஹைலைட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ப்ரீ ப்ளீட்டிங் தான். எந்த சாரியா இருந்தாலும் இப்ப நம்ம வந்து வேர் பண்ணா அது ஒரு ஃபங்க்ஷனுக்கு வேர் பண்ணும்போது தட்டு இல்ல நீங்க ஒரு வெளியில ஃபங்க்ஷன் போறீங்க, கோயிலுக்கு போறீங்க அப்படின்னும் போது அந்த சாரி நம்ம கட்டினா மாதிரியே இருக்கணும், மடிப்பு களையக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் யோசிப்பீங்க இவங்க எல்லாம் கட்டியிருக்காங்க ரீல்ஸ்ல பார்க்கும்போது, வீடியோஸ் பார்க்கும்போதெல்லாம் சாரி ரொம்ப அழகா இருக்கே அப்படின்னு நினைப்பீங்க. எல்லாமே ப்ரீ ப்ளீட் பண்ணி தான் வேர் பண்றாங்க. அதுதான் அதனுடைய சீக்ரெட்டே. சோ நீங்க பிளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி சாரி, காட்டன் சாரி முதல் கொண்டு ப்ரீ ப்ளீட் பண்ணி கொடுக்குறாங்க நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லேடி டிசைனர்ல. சூப்பரான ப்ரீ ப்ளீட், நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்க வேணும் அப்படின்னா உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. சோ இது வந்து அந்த செலிபிரிட்டி போட போற பிளவுஸ் தான், காட்டன் பிளவுஸ், அந்த கலம்கரி சாரிக்கான பிளவுஸ். சோ சாரியோட கலர்ல பேக் ஒர்க் சூப்பரா பண்ணிருக்காங்க. ஒரு டைமண்ட் டிசைன்ல இங்க ஃபுல்லாவே ஃபிஷ் ஃபிளீட்ஸ் மாதிரி, அந்த வஞ்சரம் ஃபிஷ் வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஃபிளீட்ஸ் மாதிரி கொடுத்து பால் பட்டன்ஸ் கொடுத்து கீழே வந்து 2 லேஸ் ஒர்க் கொடுத்திருக்காங்க. சூப்பரா இருக்கு. இந்த பிளவுஸ் என்ன கவர் பண்ணவே இல்லை. ஸ்லீவ் பாருங்க, நல்ல அழகா மேல வந்து உங்களுக்கு இங்கேயுமே ஒரு பட்டன் இல்லையா, இங்க இருந்து உங்களுக்கு அந்த டைமண்ட் ஷேப்ல கான்ட்ராஸ்ட் கலர்ல கொடுத்திருக்காங்க. சூப்பரா இருக்கு. லூப் கொடுத்து உள்ள ஒரு பட்டன், கீழே ஃபுல்லாவே அந்த விண்டோ டிசைன் மாதிரி கொடுத்திருக்காங்க. ஃபுல்லா லூப்பா கீழே வந்து உங்களுக்கு அந்த டெம்பிள் டிசைன் மாதிரி. இது வந்து கான்ட்ராஸ்ட் கலர். அந்த சாரில இருந்து அப்படியே எடுத்து அட்டாச் பண்ணிருக்காங்க.
சோ ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. இந்த பேட்டர்ன் வந்து டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த saree நான் வேர் பண்ணும்போது கண்டிப்பா அட்லீஸ்ட் ஒரு 2 பேர் எடுக்க மாட்டீங்களா? சோ எடுக்கும் போது இதே பேட்டர்ன்ல உங்களுக்கு பிளவுஸ் வேணும் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த டிசைன்ல நீங்க ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் போட்டு வச்சுக்கோங்க. காட்டன் சாரியோட பிளவுஸ் இது. சோ அடுத்தது இது வந்து ஃபுல்லா காந்தா சாரி, ஒரு செமி லினன்ல ஃபுல்லா காந்தா ஒர்க் பண்ணிருக்காங்க சாரி ஃபுல்லாவே. இந்த சாரிக்கு ஒரு கான்ட்ராஸ்ட் ஆஷ் கலர்ல வந்து பிளவுஸ் பண்ணிருக்காங்க, பிளவுஸ் கொடுத்திருக்காங்க. இவங்க இந்த சாரியோட ஃபேப்ரிக்கை எடுத்தே பேட்ச் ஒர்க் பண்ணிருக்காங்க பேக் சைடு நெக். சூப்பரா இருக்குல்ல? இது எல்லாமே சிம்பிள் பேட்டர்னா இருந்தாலும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் வேர் பண்ணும்போது. நீங்க ஃபர்ஸ்ட் லேடில டிசைன் பண்ண பிளவுஸ் வேர் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அட்லீஸ்ட் ஒரு 10 பேராவது உங்களை கேட்பாங்க இந்த பிளவுஸ் எங்க நீங்க ஸ்டிச் பண்றீங்க அப்படின்னு. ஏன்னா எங்க டீம்ல நாங்க வேர் பண்ற பிளவுஸ் எல்லாமே எல்லாருமே கேக்குறாங்க. எல்லா ஃபங்க்ஷன்லயுமே ஒரு பேக்கரி போனா கூட எங்களை கேக்குறாங்க. இங்க பாருங்க ஃபுல்லா பால் பட்டன்ஸ் ஸ்லீவ்ல சூப்பரா இருக்கு. பேக்கரி போறது சொல்றோம். ஆக்சுவலி அந்த பெயிண்டட் பிளவுஸ் ஒரு பிங்க் கலர்ல பெயிண்டிங் பண்ணிருப்பாங்க, ஹேண்ட் பெயிண்டிங் பண்ணி கொடுத்திருப்பாங்க. அந்த பிளவுஸ் ஒரு பேக்கரி போயிருந்தப்ப அந்த அங்க ஒர்க் பண்ற லேடிஸ் வந்து எங்களை கேட்டு கான்டாக்ட் நம்பர் வாங்கி போட்டோ எடுத்துட்டு போனாங்க. ரொம்ப அழகா பண்ணி கொடுத்திருக்காங்க அப்படின்னு. சோ இது பாருங்க ஒரு மாதிரி செமி தசார்ல ஃபுல்லாவே ஜரி வர்க்கா. வேர் இஸ் தட் சாரி? எந்த சாரி ஸ்ரீமா? ஹாய் ஹேமா மேம். சாரி யார் ஸ்பான்சர்? ஹவ் மச்? எந்த சாரி மேம்? I know the celebrity who is going to wear. Hi நித்யா சம்பத் மேம். சொல்லுங்க மேம், பேர் போடுங்க மேம். ஹலோ சுமதி மேம், வேர் இஸ் இட்? எது கேக்குறீங்க மேம்? எந்த சாரி கேக்குறீங்க ஸ்ரீமா? சாரி மேம், கலம்கரி சாரி யாரோட ஸ்பான்சர்னு கேக்குறாங்க. யாருடைய ஸ்பான்சரா? லேடி லவ். 11 பேர் கேட்க மாட்டாங்களா? 10 பேராவது கேட்கும். 11 பேர் கேட்பாங்க ஸ்ரீமா. அதுல நீங்களும் ஒருத்தரா இருக்க மாட்டீங்களா? The shop place. சுமதி மேம், நம்ம இப்ப இருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் லேடி டிசைனர் சேலம் சாந்தம் காம்ப்ளெக்ஸ்ல லொகேட் ஆயிருக்கு மேம், சாரதா காலேஜ் ரோட்ல. இப்போ சொன்னீங்களே, இப்போ சொன்னேனா? என்ன சொன்னேன்? எது சொன்னேன்னு தெரியலையே ஸ்ரீமா. அந்த பிளவுஸா? அது ஒரு பிங்க் பிளவுஸ். நான் போட்டோ வேணா போடுறேன் ஸ்ரீமா. இது வந்து ஒரு செமி தசார்ல ஃபுல்லாவே உங்களுக்கு காப்பர் சரி வீவிங் பண்ணிருக்காங்க. இந்த சாரிக்கு வந்து பேக் பிளவுஸ் சிம்பிளா வைக்க சொன்னதுனால ஜஸ்ட் ஒரு ரவுண்ட் நெக் மட்டும் வச்சிருக்காங்க. ஸ்லீவ் வந்து உங்களுக்கு பஃப் ஸ்லீவ் பண்ணி அந்த ஜரி வந்து கீழே கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி மேல வந்து உங்களுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல பஃப் பண்ணிருக்காங்க. சோ இந்த பஃப் இந்த மாதிரி ஃபிளீட்ஸ் வைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு சிலருக்கு வந்து எனக்கு இந்த மாதிரி ஃபுல் பஃப் வேணாம், இந்த இடத்துல மட்டும் சின்னதா பஃப் வேணும் அப்படின்னும் போது இந்த மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ்ல கொடுத்தாங்கன்னா குட்டியா இருக்கும். குட்டி குட்டியா ஃபிளீட்ஸ் கொடுத்தா பியூட்டிஃபுல்லா இருக்கும் ஃபிட்டிங். பிளவுஸ் காஸ்ட் மேம் ஸ்டார்டிங் பிரைஸ் மேம் 550 rupees. 550 rupees மேம். பிளவுஸ் உடைய ஸ்டார்டிங் பிரைஸ் 550 rupees. லேடி லவ் சாரி இதோ காட்டுறேன் ஸ்ரீமா. அந்த சாரி என்னங்கடா? காட்டன். இதுதான் மேம், இதுதான் ஸ்ரீமா கலம்கரி காட்டன். இது ப்ரீ பிளேட் பண்ணிருக்காங்க சாரி, அதனால இப்படி தெரியுது உங்களுக்கு. கொடுக்க மாட்டேன். அடுத்தது நல்ல ஒரு செமி சாஃப்ட் சில்க் சாரி, பேக் சைடு வந்து பேட்டர்ன் கொடுத்திருக்காங்க. சோ இதுவுமே உங்களுக்கு கான்ட்ராஸ்டா அந்த ஸ்லீவ்ல இருக்கக்கூடிய சாரில இருக்கக்கூடிய ஃபேப்ரிக்கே எடுத்து அந்த பார்டர் வந்து வி நெக் மாதிரி கொடுத்து உள்ள ஃபுல்லா குட்டி குட்டி ஃபிளீட்ஸ் மாதிரி கொடுத்து பீட்ஸ் வச்சிருக்காங்க நெக்குக்கு. சூப்பரா இருக்கு. இது எல்லாமே சிம்பிள் பேட்டர்ன். டெய்லி நம்ம ரெகுலர் வேர் சாரிக்கு போடக்கூடிய பேட்டர்ன்ஸா கூட நீங்க போட்டுக்கலாம் ஆஃபீஸ் கோயிங் லேடிஸ்லாம். இது பாருங்க ஸ்லீவ் வந்து இந்த இடத்துல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது பஃப். சோ இது வேர் பண்ணும்போது உங்களுக்கு பியூட்டிஃபுல்லா இருக்கும். இது நீங்க டைட்டா வேர் பண்ணும்போது இந்த இடத்துல இருந்தே உங்களுக்கு அந்த ஸ்லீவோட பஃப் ஸ்டார்ட் ஆகும். சோ இதெல்லாம் ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. நீங்க உங்களுடைய சல்வாருக்கு, சாரீஸ்க்கு, ஃபுல் ஃப்ராக்கு கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பேட்டர்ன்ஸ்லாம். சோ அடுத்தது பியூட்டிஃபுல்லான ஒரு பாஸ்டல் கிரீன்ல ஃபுல்லாவே வந்து ரோஸ் கோல்ட் வீவிங் பண்ணிருக்காங்க. இந்த ஃப்ளாரல் டிசைன்ஸ் எல்லாமே ரோஸ் கோல்ட் வீவிங் பண்ணிருக்காங்க. இது ஒரு மாதிரி சீ கிரீன் கலர். சோ அதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான பேக் நெக். இது வந்து ஒரு செலிபிரிட்டியோட சிஸ்டர் வேர் பண்ண போறோம். இது வந்து பேக் சைடு நெக். சோ இந்த நெக்குமே பாத்தீங்கன்னா நீங்க நிறைய பேர் கேட்கலாம், இது என்ன நார்மல் டிசைன் தானே, இதுல என்ன பெரிய ஹைலைட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க நார்மலா ஒரு டெய்லர் ஷாப்ல கொடுத்து இல்ல ஒரு பெரிய பெரிய ஸ்டிச்சிங் யூனிட்ல கொடுத்து கூட நீங்க ஸ்டிச் பண்ணி பாருங்க. மேக்ஸிமம் இந்த மாதிரி கர்விங்கா வர டிசைன்ஸ் எதுவுமே வந்து ஸ்டிஃபா இருக்காது. இன்னொன்னு வந்து அந்த பினிஷிங் கரெக்டாவே பண்ணிருக்க மாட்டாங்க. அந்த கரெக்டா அந்த ஷார்ப்னஸ் வந்து போய் அந்த சென்டர் பாயிண்ட்ல நிக்கவே நிக்காது.
பட் இவங்க ஃபர்ஸ்ட் லேடி டிசைனர்ல நீங்க என்ன டிசைன் கொடுத்தாலுமே அதனுடைய ஃபினிஷிங் வந்து பக்காவா இருக்கும் அவங்க கிட்ட. நிறைய பேருக்கு இந்த சென்டர்ல இங்க மூணு கர்வ் வருது அப்படின்னா இது சென்டரா வரவே வராது. அது நீங்க ஃப்ரண்ட் நெக்கா இருந்தாலும் பேக் நெக்கா இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்க. பட் நம்ம ஃபர்ஸ்ட் லேடி டிசைனர்ல சூப்பரா இருக்கும் அந்த மாதிரி பேட்டர்ன்ஸ். ஸ்லீவ் வந்து உங்களுக்கு அதே மாதிரி கட் ஒர்க் மாதிரி உங்களுக்கு பார்டர்ல பண்ணிருக்காங்க. கீழே பார்டர்ல கட் ஒர்க் வருது. சோ இதெல்லாம் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. சோ நெக்ஸ்ட் வந்து நல்ல ஒரு ஆனியன் ஸ்கின் கலர் சாரில ஃபுல்லாவே வந்து ஜரி வீவிங் பண்ணிருக்காங்க. அதுக்கு பேக் சைடு வந்து உங்களுக்கு பைப்பிங் நெக் கொடுத்திருக்காங்க. ஒயிட் கலர் கான்ட்ராஸ்ட், இதுல சில்வர் த்ரெட்டும் வருது. சில்வர் விச் மீன்ஸ் ஒயிட் கலர்ல த்ரெட் ஒர்க்கும் பண்ணிருக்காங்க. சில்வர் ஜரியும் பண்ணிருக்காங்க, ஒயிட் கலர்ல த்ரெட் ஒர்க்கும் பண்ணிருக்காங்க. சோ பிளவுஸ்க்கு கான்ட்ராஸ்டா உங்களுக்கு ஒயிட் கலர் பைப்பிங், ஸ்லீவுக்கு உங்களுக்கு ஒயிட் கலர் பைப்பிங் கொடுத்து பண்ணிருக்காங்க. அடுத்தது பியூட்டிஃபுல் லாவெண்டர் டிஷ்யூ சாரி. லாவெண்டர் டிஷ்யூல ஃபுல்லா காப்பர் சரி வீவிங் பண்ணிருக்காங்க. சோ இந்த சாரிக்கு கான்ட்ராஸ்ட் கலர் வந்து கிரீன் கலர்னால ஒரு பாட்டில் கிரீன் கலர் பண்ணிருக்காங்க. இது வந்து பனாரசி டிஷ்யூ மாதிரி வருது பிளவுஸ். சோ பேக் சைடுக்கு பிளெயின் பைப்பிங் நெக், சாரியோட கிளாத்ல பைப்பிங் கொடுத்திருக்காங்க. ஸ்லீவுக்கு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு லாங் பஃப் கொடுத்திருக்காங்க. இங்க ஷோல்டர் கிட்ட ஜஸ்ட் ஒரு 2 ஃபிளீட்ஸ் மட்டும் கொடுத்துட்டு இந்த பார்டர் கிட்ட பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பஃப் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வேர் பண்ணும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் இந்த டிசைன். அதே மாதிரி கீழே வந்து உங்களுக்கு ஹேங்கிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு பீட்ஸ் ஹேங்கிங் சாரிக்கு கான்ட்ராஸ்ட் கலரா ரொம்ப அழகா இருக்கு. நல்ல ஒரு எல்போ ஸ்லீவ்ல இது நீங்க வேர் பண்ணும்போது பியூட்டிஃபுல்லா இருக்கும். இது நீங்க எல்போ ஸ்லீவ்ல யூஸ் பண்ணும்போது இந்த ஹேங்கிங்ஸ் வந்து ரொம்ப அழகா இருக்கும். இந்த கீழே இந்த ஸ்லீவ்ல வரக்கூடிய ஹேங்கிங்ஸ். அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த பஃப்மே உங்களுக்கு நல்ல ஒரு லாங் அந்த பனானா பஃப் மாதிரி இருக்கும், பியூட்டிஃபுல்லா இருக்கும். இது பார்டர்லெஸ் சாரி தான், பட் அந்த கட்டிங் வந்து ரொம்ப அழகா இருக்கு. ஹாய் ஷர்மிமா. ஸ்காலப் டிசைனா? ஸ்காலப் டிசைன், அந்த ஸ்கால்ப் டிசைன். ஸ்ரீமா நீங்க வேற லெவல் ஸ்ரீமா. ஆல் சாரீஸ் யூடியூப். நோ சுமதி மேம். ஆக்சுவலி இதுல இருக்கிற இங்க வந்து இதெல்லாமே ஸ்டிச்சிங்காக வந்திருக்க சாரீஸ். அதுல ஒண்ணுதான் எந்த நான் லேடி லவ் கிட்ட எடுத்த ஆரஞ்சு ஷிபோரி காட்டன் சாரி செமையோ செம. தேங்க்யூ ஸ்ரீமா. லேடி லவ்ல சாரீஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. இது பாருங்க, இது வந்து ஒரு மாதிரி கிரீம் கலர் வித் ஆனியன் ஸ்கின் கலர் காம்பினேஷன், ஒரு செமி பனாரசி. ஸோ இது வந்து ஒரு பட்டு சாரி டைப். இதுக்கு ஆரி ஒர்க் பண்ணிருக்காங்க, சிம்பிள் ஆரி ஒர்க் பண்ணிருக்காங்க. பேக் சைடு நெக்குக்கு உங்களுக்கு ஃபுல்லாவே குட்டி குட்டி ஹாரி பீட்ஸ் கொடுத்துருக்காங்க, பியூட்டிஃபுல்லா பண்ணிருக்காங்க வித் அழகான ஒரு டாசலோட. ஸோ இதுக்கு ஹைலைட் வந்து ஸ்லீவ். இந்த ஸ்லீவ்லயுமே வந்து உங்களுக்கு ஃபுல்லாவே ஹேங்கிங்ஸ் கொடுத்துருக்காங்க கீழே பீட்ஸ்ல. நல்ல ஒரு ஆனியன் ஸ்கின் கலருக்கு கோல்டு கலர் ஆரி ஒர்க் பண்ணிருக்காங்க ஸ்லீவுக்கு. கீழே கட் ஒர்க் பியூட்டிஃபுல்லா இருக்கு ஃபினிஷிங். ஸோ அடுத்தது இதுவுமே ஒரு டிஷ்யூ சாரி தான். டிஷ்யூல உங்களுக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு லாங் சில்வர் பார்டர். இந்த கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 சாரி விச் இஸ் 2 சாரி நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த 2 சாரிக்குமே கஸ்டமருடைய ஐடியாவை பாருங்க, ஒரே பிளவுஸ் ஸ்டிச் பண்ணிருக்காங்க. அதாவது இந்த சாரில இருந்து கொஞ்சம் ஃபேப்ரிக், இந்த சாரில இருந்து கொஞ்சம் ஃபேப்ரிக்கா பேட்டர்னா போட்டு ஒரே பிளவுஸ் 2 சாரிக்குமே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டாங்க. ஸ்டிச்சிங் காஸ்ட்டை வந்து மிச்சப்படுத்திட்டாங்க. சோ அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் லேடி டிசைனர் சூப்பரா ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க. சோ ஒரு சாரியோட பிளவுஸ வந்து பாடிக்கும், இன்னொரு சாரியோட பிளவுஸ கிளாத்தை வந்து ஸ்லீவுக்கும் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. சோ நீங்க வேர் பண்ணும்போது ரெண்டுத்துக்குமே அது பேர் ஆயிடும். சூப்பரா இருக்குல்ல கான்செப்ட். 2-in-1 கான்செப்ட் பிளவுஸ்ல. ஸோ இதில் உங்களுக்கு பேட்டர்ன் வேணும், டிசைன்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாடி ஒர்க் வந்து இந்த சாரியோடது, இந்த ஸ்லீவ் ஒர்க் வந்து இந்த சாரியோடது. ஸோ ரெண்டுத்துக்கும் பேர் பண்ணிட்டாங்க இந்த பிளவுஸை. நெக்ஸ்ட் வந்து ஒரு லைட் கிரீன் ஷேடு. தேங்க்யூ நித்யா மேம். வாவ் சூப்பர். எஸ் ஷர்மிமா. இது பாருங்க, ஒரு கிராஸ் லீஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க, கிராஸ் டைப். இங்க நல்லா பெரிய பெரிய பால் பட்டன்ஸ் அட்டாச் பண்ணிருக்காங்க, பியூட்டிஃபுல்லா இருக்கு. இந்த பிளவுஸ்லாம் வேர் பண்ணா ரொம்ப அழகா இருக்கும். அந்த டிசைன் அண்ட் பேட்டர்ன் வந்து பார்க்கும்போது ரொம்ப நீட்டா இருக்கும் டிசைன். ஸோ ஸ்லீவ் வந்து ஷார்ட் ஸ்லீவ். ஷார்ட் ஸ்லீவ் பார்த்து எவ்வளோ நாள் ஆகுது. எல்லாரும் இப்போ எல்போ தான். ஆஃப்டர் லாங் பேக் ஒரு ஷார்ட் ஸ்லீவ் வித் பைப்பிங்கோட.
ஒரு நாளைக்கு ஃபர்ஸ்ட் லேடிக்கு போய் எல்லா பிளவுஸையும் லூட் அடிக்க போறேன். ரொம்ப டெம்ப்ட் பண்றாங்க. வாங்க ஸ்ரீமா. ஸ்ரீமா நீங்க சொல்லுங்க ஸ்ரீமா, நானே லூட் அடிச்சு உங்களுக்கு கொரியர் போட்டுடுறேன். 2 ஆள் வச்சிருக்கேன் கூட. எதுக்கு? இது வந்து கார்டன் சாரி, சிம்பிளான ஒரு சாரி. நார்மலா நம்ம வீட்ல கட்டக்கூடிய ஒரு சாரி. நீங்க ஆபீஸ் கோயிங் லேடிஸ்லாம் வந்து சிம்பிளா டெய்லி வேர்க்கு கட்டுற ஒரு சாரி தான். இந்த சாரிக்கு பியூட்டிஃபுல்லா ஒரு சிம்பிளான பேட்ச் ஒர்க் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த பிளவுஸை போட்டுட்டு இந்த சாரி வேர் பண்ணும்போது இந்த சாரியோட லுக்கே வேற மாதிரி இருக்கும். சாரியோட ஃபேப்ரிக்ல பேக் சைடு நெக்குக்கு வந்து பேட்ச் கொடுத்துருக்காங்க. ஸ்லீவுக்கு சிம்பிள் பைப்பிங் கொடுத்துருக்காங்க. ஷார்ட் ஸ்லீவ். ஸோ அடுத்தது நார்மலா ஒரு சாஃப்ட் பூனம் சாரி, ஒயிட் அண்ட் ப்ளூ காம்பினேஷன்ல சாஃப்ட் பூனம் சாரி. வாவ், ராயல் ப்ளூ கலர். பிளவுஸ்ல அந்த பேட்டர்ன் சூப்பரா இருக்கு. நெக்குக்கு நல்லா இருக்குல்ல, அந்த டீப் யூல இந்த பேட்டர்ன் கூட சூப்பரா இருக்கும். மேம் இந்த கஸ்டமரை போட்டோ அனுப்ப சொல்லுங்க மேம். ஆமாம்மா, ஓகேங்க. ஒயிட் சூப்பரா இருக்கு. ஒயிட் சூப்பரா இருக்கு. இந்த சாரிக்கு இந்த பிளவுஸ் வேற லெவல். பர்பஸ் தாங்க, முன்னாடி வர அந்த ஃபங்க்ஷன்ஸ்க்காக சிம்பிள் செமையா இருக்காங்க. இது எல்லாமே ஃபுல் அந்த சிம்பிள் சாரி கட்டி பண்றது எல்லாமே ஃபுல் வாயில் ப்ளவுஸ் சூப்பரா இருக்கு மேம். சரி, இதுதான் பேக் சைடு பேட்டர்ன். பிளவுஸ் ஸ்டிச்சிங் யாருக்காவது வேணும்னா டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சிம்பிள் சாரிக்கு இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான பேட்டர்ன் டிசைன்ஸ் ஃபர்ஸ்ட் லேடி டிசைனர்ல கஸ்டமைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ஸ்கிரீன்ஷாட் போட்டீங்கன்னா போதும். இல்ல நீங்க உங்ககிட்ட ஏதாவது டிசைன்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னு ஷேர் பண்ணீங்கனாலும் அதே டிசைன்ல உங்களுக்கு பேட்டர்ன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த நெக்ஸ்ட் ஒன் வந்து நார்மல் செமி சாஃப்ட் சில்க் சாரி வித் கான்ட்ராஸ்ட் பார்டருக்கு பியூட்டிஃபுல்லான கிரீன் கலர் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ். ஸோ இந்த பிளவுஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜரி அப்படியே கிராஸ் நெக்கா கொடுத்துருக்காங்க. யூல கிராஸ் டிசைன் பண்ணிருக்காங்க அந்த பார்டர் ஒர்க்ல. ஸோ வித்தவுட் எனி பீட்ஸ், ஹாரி ஒர்க் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாம சிம்பிள் பேட்டர்ன் தான். பட் பார்க்கும்போது நல்ல கிராண்ட் அண்ட் பியூட்டிஃபுல்லா இருக்கும் வேர் பண்ணீங்கன்னா. ஸ்லீவ் நார்மல் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது இதுவுமே ஒரு சாஃப்டி பனாரசி. இதுக்கு brocade பிளவுஸ். brocade பிளவுஸ்ல பேட்ச் ஒர்க். சாரியோட ஃபேப்ரிக்ல பேட்ச் வித் ஆரி அண்ட் மிரர் ஒர்க் பண்ணிருக்காங்க. பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கு. இதுவுமே பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஸோ ஸ்லீவும் உங்களுக்கு அதே மாதிரி கட் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஏதாவது மிரர் பண்ணிருந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். இன்னும் ஒர்க் முடியல எடுத்துட்டு வரோம். இன்னும் எதுவுமே பண்ணல. என்ன வைக்கணும் மேம் அந்த இடத்துல? ஏதாவது ஒரு மிரர் இல்ல ஹேங்கிங் பீட்ஸ் ஹேங்கிங் மாதிரி. So, அடுத்தது நார்மல் பனாரசி பிளவுஸ் வி நெக். நல்லா இருக்குல்ல, போட்டீங்கன்னா பியூட்டிஃபுல்லா இருக்கும். சோ இந்த மாதிரி பேட்டர்ன், இந்த மாதிரி நெக் டிசைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த brocade பிளவுஸ் நீங்க நார்மல் ஜார்ஜெட் சாரி, சாஃப்ட் சாரி, பிளெயின் சாரீஸ்க்குலாம் யூஸ் பண்ணீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். ஸ்லீவ் வந்து 3/4 ஸ்லீவ். பட் நெக் அழகா இருக்கு. சிம்பிள் வி நெக் தான், பட் பியூட்டிஃபுல்லா இருக்கு. இந்த பேட்டர்ன்ல வி நெக் காட்டன். இது காட்டன்ல வி நெக். சோ வி நெக் போடும்போது பிரின்சஸ் கட்லாம் போட்டீங்கன்னா இன்னும் பியூட்டிஃபுல்லா இருக்கும். சோ அடுத்தது வந்து ஸ்கர்ட். குட்டீஸ்க்கு ஸ்கர்ட் அண்ட் டாப் அழகா இருக்கு. இந்த கலர் காம்பினேஷன் அழகா இருக்கு. நல்ல ஒரு டார்க் கிரீன் கலர்ல வந்து பார்டர், பாடி கலர் வந்து மஸ்டர்ட். சோ ஹிப் பெல்ட் மாதிரி கொடுத்து ஸ்கர்ட். இது பாருங்க பிளவுஸ். பிளவுஸ்க்கு ஸ்லீவ் தான் ஹைலைட். ஸ்கர்ட்டோட ஃபேப்ரிக்கை இந்த இடத்துல ஃபிளீட்ஸ் கொடுத்துட்டு இங்க கீழே ஃபுல்லாவே உங்களுக்கு டிசைன் பண்ணிருக்காங்க. பால் பட்டன்ஸ் கொடுத்து அழகா இருக்கு. இது ஆஃப் சாரிக்காம ஆஃப் சாரி. ஆஃப் சாரிக்கே இப்பெல்லாம் இந்த மாதிரி பிளவுஸ் வருது, போட ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பர் சூப்பரா. சோ இதுக்கு அழகா டாசல்ஸ் பண்ணிருக்காங்க. போட்டோ கேளுங்க. போட்டோ நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஸ்லீவ் அழகா இருக்கு. கவுன் எந்த கலர்ல வரும்? கிரீன் தான். கேள்வி பாரு. அடுத்தது வந்து லாவெண்டர் மாதிரி யோசிப்பாங்களோ நினைச்சேன். லாவெண்டர் வித் மெரூன் காம்பினேஷன்ல ஸ்கர்ட். ஆஃப் சாரி இருக்கு இது எல்லாமே. இது வந்து பிளவுஸ்ல ஃபுல்லா சிரோஸ்கி ஸ்டோன் பண்ணிருக்காங்க. நெக்குக்கு சிரோஸ்கி ஸ்டோன் ஒர்க் பண்ணிருக்காங்க. பேக் சைடு ஃபுல்லாவே. அண்ட் ஸ்லீவ் வந்து ஃபுல்லா ஃபிளீட்ஸ். கீழே வந்து அந்த பார்டர் கிட்ட பால் பட்டன்ஸ். ஃபுல் ஃபிளீட்ஸ் ஸ்லீவ் ஃபுல்லாவே. இதுவும் ஆஃப் சாரியாமா? ஆஃப் சாரி. அது இன்னும் முடியல. சோ இதுவும் பனாரசி சாரியை வந்து அப்படியே ஆஃப் சாரியா கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. ஸ்கர்ட், பிளவுஸ். பிளவுஸ் வந்து அந்த கட் ஒர்க் பிளவுஸ் மாதிரி நெக்குக்கு பேட்டர்ன். ஸ்லீவ் இதுலயுமே இன்னும் ஒர்க் முடியல. சோ அடுத்தது வந்து சல்வார்.
ஸோ நீங்க ஜிப் வேணும் அப்படின்னாலும் பேக் சைட் ஜிப் வச்சுக்கலாம், இல்ல நார்மலா வேணும் அப்படின்னாலும் நார்மல் உங்களுக்கு பிரின்சஸ் கட் வேணும்னாலும் பண்ணிடுவாங்க. இது பாருங்க காலர் அழகா இருக்குல்ல, இந்த காலரு பியூட்டிஃபுல்லா இருக்கு வித் லைனிங் கூட. இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னாலும் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸ்ட்ரைட் கட் தான் வித் லைனிங் கூட பண்ணிருக்காங்க. ரெடிமேட் மாதிரியே இருக்கு பாருங்க, சூப்பரா இருக்கு ஃபினிஷிங். காலர் அழகா இருக்கு. ஸோ அடுத்தது வந்து வி நெக், சல்வார்ல வி நெக் டிஷ்யூல, ஸ்லீவ் வந்து உங்களுக்கு பஃப் ஸ்லீவ் பண்ணிருக்காங்க. ஸோ பேண்ட் வந்து பேக் சைடு எலாஸ்டிக், ஃப்ரண்ட் சைடு இப்போ ரெடிமேட் பேண்ட் மாதிரியே வந்துடும். அடுத்தது ஹை காலர் நெக், அகோபா ஃபேப்ரிக்ல நல்ல ஹை காலர் நெக் கேன்வாஸ் கொடுத்து ஃபுல்லாவே ஹேண்ட் எம்ப்ராய்டரி கொடுத்து பண்ணிருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு. ஸோ இதெல்லாமே ஹைலைட். இந்த மாதிரி காலர் நெக் தான், பேக் சைடு ஜிப் வச்சிருக்காங்க, இன்விசிபிள் ஜிப். ஸோ பேண்ட் வந்து உங்களுக்கு நார்மலா இந்த மாதிரி ரெடிமேட் பேண்ட் டைப்ல வேணும் அப்படின்னாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், இல்ல நார்மல் ஃபிளீட்ஸ் பேண்ட் வேணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ இது பாருங்க சில்க் காட்டன்ல நல்ல அழகா ஆரி ஒர்க் கொடுத்துருக்காங்க, பியூட்டிஃபுல்லா நல்லா இருக்குல்ல. பிளெயின் சில்க் காட்டன் ஃபேப்ரிக் தான். நெக் அண்ட் அந்த ஒரு கிராஸ்க்கு மட்டும் பியூட்டிஃபுல்லா ஹேண்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க, ரொம்ப அழகா இருக்கு. ஸோ இந்த கலர் பேண்ட் பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த ஃப்ளாரல் டிசைனுக்கு. ஸோ அடுத்தது பியூட்டிஃபுல் பிளெயின் மெரூன் கலர்ல நெக் அண்ட் யோக்குக்கு மட்டும் பியூட்டிஃபுல்லா இந்த மாதிரி ஆரி ஒர்க் அண்ட் மிரர் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களும் உங்ககிட்ட பிளெயின் சாரி இருக்கு, இல்ல பிளெயின் காட்டன் ஃபேப்ரிக் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது யூனிஃபார்ம் மாதிரியாமா வேஸ்ட் கோட்டன். ஸோ மேம் நம்ம யூனிஃபார்ம் செட்லாம் ஆர்டர் எடுக்கிறோமா? ஸோ யூனிஃபார்ம் செட்ஸ் ஆர்டர் அவைலபிள் இருக்கு நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லேடி டிசைனர்ல. உங்க கிட்ஸுக்கு யூனிஃபார்ம் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா நீங்க தாராளமா இங்க வந்து நீங்க கனெக்ட் ஆயிக்கலாம். ஸோ இது பாருங்க சூப்பரான ஓவர் கோட், பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஸோ இதுக்கு ஃபேப்ரிக் நம்ம கிட்டே கிடைக்குமா இல்ல அவங்க கொடுக்குறது? இது நம்ம எடுத்தது தான். ஃபேப்ரிக் வந்து இவங்க கிட்டே கிடைக்கும், ஃபர்ஸ்ட் லேடி டிசைனர்லயே ஃபேப்ரிக் கிடைக்கும். கலர்ஸ் எதுனாலும் நம்ம பண்ணி கொடுக்கலாம். கலர்ஸ் வேணா நம்மளும் வெளியே பர்ச்சேஸ் பர்ச்சேஸ் பண்ணி தான் எந்த கலர்னாலும் பர்ச்சேஸ் பண்ணி கொடுப்பீங்களான்னு கேக்குறேன். கலர் அவைலபிளா இருந்தா பண்ணிக்கலாங்க. சோ என்ன காஸ்ட் வருது மேம் இது? இது 650. 650 rupees இன்க்ளூடிங் ஃபேப்ரிக்கோட சேர்த்தா? இல்ல ஸ்டிச்சிங் மட்டும். ஏன்னா இதுல பாக்கெட் ஜிப்ல எக்ஸ்ட்ரா வர்க் இருக்கு. எப்பவுமே ஜிப் வந்து ஜிப் வராது பாக்கெட்ல. இந்த மாதிரி கோட்டுக்கு அவங்க ஃபோன் வச்சா க்ளோஸ்ட் ஆகுற மாதிரி ஜிப் கேட்டாங்க. சோ இதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பியூட்டிஃபுல்லா இங்க ஜிப் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி பாக்கெட்ல மேக்ஸிமம் ஜிப் வராது, பட் இவங்க வந்து ஜிப் வேணும்னு கஸ்டமர் கேட்டதுனால ஜிப் வச்சு கஸ்டமைஸ் பண்ணிருக்காங்க. சோ இது வந்து வித் லைனிங்கோட இந்த மாதிரி ஜிப் அண்ட் பட்டன்ஸ் பண்ணி ஓவர் கோட் பண்றதுக்கு only 650 rupees தான் சார்ஜ் பண்றாங்க. பியூட்டிஃபுல்லா இருக்கு. உங்களுக்கு என்ன சைஸ் வேணும்னாலும் கஸ்டமைசேஷன் அவைலபிள் இருக்கு. அதுலயே இது வந்து பெரிய சைஸ். சோ உங்க கிட்ஸுக்கு இந்த மாதிரி வேணும்னாலும் நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், இல்ல நீங்க பெரியவங்களுக்கே வேணும் அப்படின்னாலும் கஸ்டமைசேஷன் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் லேடி டிசைனரோட பியூட்டிஃபுல்லான கஸ்டமைசேஷன் பிளவுசஸ் தான் பார்த்துருந்தீங்க. நீங்களும் இந்த மாதிரி பிளவுஸ் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பர்ல கனெக்ட் ஆயிக்கோங்க. So thank you so much for watching this beautiful live. Price please. Sri Lakshmi ma'am அப்படியே வாட்ஸ்அப் கனெக்ட் ஆயிடுங்க மேம். ஸ்டார்டிங் பிரைஸ் 550 rupees for blouse. நான் இப்போதான் வந்தேன். வாங்க சங்கீதா ராஜா சிஸ்டர். சிஸ் பிரைஸ் ப்ளீஸ் சொல்லுங்க. எதுக்கு ஸ்ரீ லக்ஷ்மி மேம் பிளவுஸ்க்கு கேக்குறீங்களா? மெட்டீரியல் how much needs? வாசுகி மேம் இதுக்கு எவ்வளவு மெட்டீரியல் மேம்? மெஷர்மெண்ட்டை பொறுத்து மேம். இதுக்கு வந்து 1.3 எடுத்துக்கோங்க. 1.3 மீட்டர் per ஓவர் கோட்டுக்கு 1.3 மீட்டர் எடுத்திருக்காங்க வாசுகி மேம். நீங்க வாட்ஸ்அப் கனெக்ட் ஆயிடுங்க, உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் கொடுப்பாங்க. பேங்க் இருக்குல்ல, அந்த பேங்க் யூனிஃபார்ம்காகவா? அந்த கலர்ல வேணும்னு இது பண்ணாங்க. ஓ சோ ஒரு பேங்க்குக்காக வந்து அதை ஸ்டிச் பண்ணி வாங்கியிருக்காங்க, கஸ்டமைஸ் பண்ணி வாங்கியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன கலர் வேணும் அப்படின்னாலும் நீங்க வாட்ஸ்அப் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு டீடைல்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க. Thank you. Bye bye.